ஓகே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கு. இன்னைக்கும் நம்ம யோவான் என்கிற மார்க் குறித்து நம்ம படிக்க போறோம். மார்க் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு தோன்ற காரியம் என்னன்னா, பீப்புள் வந்து நம்மள மிஸ் பண்ணிடலாம். இப்ப நிறைய அப்போஸ்தலர் அந்த ஆக்ட்ஸ்ல படிக்கும் போதும் சரி, நிறைய காஸ்பெல்ஸ் இல்ல வேற புக்ஸ்லயும் அவரை பத்தி நிறைய மென்ஷன்டா இல்ல. பட் ஆண்டவர் வந்து அஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்மள பாக்குறார். அதனால அந்த மார்க்கோட காஸ்பெல்லையும் ஆட் பண்ணியிருக்கிறார். சோ அதற்காக ஆண்டவரை நான் தேங்க் பண்றேன். அதே மாதிரி நான் பில்லி அங்கிளையும் அந்த டைம்ல நான் தேங்க் பண்ணோம். ஏன்னா அங்கிள் வந்து எப்பவுமே எங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா அங்கிள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஃப்ரீடம் டு டேக் டெசிஷன்ஸ், புதுசா நாங்க ஏதாவது செய்ய போறோம் அப்படின் போது பில்லி அங்கிள் வந்து எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. சோ பில்லி அங்கிளை நாங்க கண்டிப்பா அஸ் டீமா நாங்க பில்லி அங்கிளை தேங்க் பண்ணோம். புதன்கிழமைகள்ல இனிமே புதுசா ஒரு பர்சனை நம்ம உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம். அது சஸ்பென்ஸா தான் இருக்க போது, நாங்க சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் புதுசா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட கலந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அதுக்கு வந்து நாங்க ரிசோர்ஸ் பர்சனை சொல்ல மாட்டோம். நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அது சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு புதுசா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காகவும் நீங்க ஆண்டவர் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. எங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்களும் உங்களோட பர்சனல் ப்ரேயர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. நிறைய டிசிஷன்ஸ் எடுத்துக்கிறதுல, இந்த ஸ்டடி எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல. ஏன்னா இப்போ மார்க் அவரோட ஒரு டிசிஷன்னாலே 2 பேர் பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு டிசிஷன் அவரால் எடுக்க முடிஞ்சது. சோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். எங்களுக்குள்ளால இஷ்யூஸ் வராம இருந்தாதான் ஃபெலோஷிப்பை நல்லா கொண்டு போக முடியும். அதுக்காகவும் நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க நான் கேட்கிறேன். நம்ம இனி ஓப்பனிங் ப்ரே பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் அன்புல ஆண்டவரே, அப்பா நல்ல வேளைக்கா ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீர் எங்களை நடத்தி வருகிறதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களுடைய இருதயங்களை உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்துல உண்டோ என்பதை நீர் கண்டு நித்திய பாதையில ஆண்டவரே உம்முடைய பாதைகள்ல நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இருதயங்களை இந்த ஸ்டடிக்காக தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மார்க்கை குறித்து நாங்க படிக்கும் போது சுவாமி நீர் எங்களோட பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. இன்னைக்கு நாங்க கற்றுக்கொள்கிற பாடங்களே ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில நாங்க அப்ளை பண்ணத்தக்கதாகவும் சுவாமி, அது எங்களோட வாழ்க்கையா மாறவும் சுவாமி நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மார்க்க குறித்து நாங்க யோசிக்கும் போது நீர் அவரை எப்படி பயன்படுத்துகிறீர், எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு நீர் கொடுத்தீருங்கிறத நாங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோட பேச வேண்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸும் ஆண்டவரே நிறைய தேவைகள் உண்டு சுவாமி. நீர் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான தேவைகளை கொடுக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் ஸ்பெஷலி நாங்க வடிவேல் அண்ணாக்காக உங்களுடைய பாதத்துல வரோம் ஆண்டவரே. அண்ணாக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய லங்ஸ் நீர் அவருக்கு கொடுக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நீர் நடத்திருக்கிறீர் சுவாமி. இனிமேலும் நீர் நடத்துவீருங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்க நம்புகிறோம் சுவாமி. எங்களோட விசுவாசம் ஆண்டவரே குறையாதபடிக்கு எங்களை நீர் பலப்படுத்துங்க சுவாமி. பில்லி அங்கிளையும் ஃபேமிலியும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. பில்லி அங்கிள் இந்த செஷன்ஸ் எடுக்கும் போதும் சுவாமி, இனிமேல் வர எல்லா செஷன்ஸ் அங்கிள் எடுக்கும் போதும் ஆண்டவரே நாங்க யாரும் பில்லி அங்கிளை பார்க்காத படிக்க ஆண்டவரே நாங்க ஃபோக்கஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, அங்கிள் மூலமா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பேச வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கிளுக்கு தேவையான கிருபையும் ஞானத்தையும் பலனையும் தேவன் கொடுக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. எங்களை யூஸ் பண்ண வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மூலமா இந்த உலகத்துல வரட்டும் சுவாமி. உம்முடைய சித்தம் எங்களோட வாழ்க்கையை நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்கள் மூலமா மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் செஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன் டைம். ஜெஷூரன் அண்ணா நமக்காக கேம்ஸ் லீட் பண்ண போறாங்க. நான் ஆஸ் யூஷுவல் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நம்ம ஜான் மார்க் அவரை பத்தி தான் இந்த கேம் இருக்க போது. எல்லாரும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நாங்க யோசிக்கிறோம். அப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம பிளே பண்ணும்போது நமக்கு இது மூலமா என்ன ஐடியாஸ் கிடைக்குது, இன்னும் டீப்பரா நம்ம அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இது யூஸா இருக்கும்னு பாக்குறோம்.
ஜெஷூரன் அண்ணா. தேங்க்யூ ஜெனிஷா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ எவ்ரி ஒன். நீங்கள் ஜாயின் பண்ணதற்காக ரொம்ப நன்றி. மட்டுமாக ஒரு சின்ன கேம் நம்ம விளையாட போகிறோம். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. ஸோ இந்த கேமோடைய பேர் வந்து மைண்ட் த மேப். அண்ணா ஸ்லைட் ஷோ போடுறீங்களா? இல்ல, ஆக்சுவலி இந்த கேம் வந்து ஸ்லைட் ஷோ போட்டா ப்ளே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த கேமோட கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க முன்னாடி ஒரு பஞ்ச் ஆஃப் பிக்சர்ஸ் நான் போட்டிருப்பேன். அந்த பிக்சர்ஸுக்கு மேல அந்த பிக்சர் பற்றியான டீட்டெயில் என்னது அப்படின்ட்டு போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஃபுல்லா மார்க்கோடைய டைம் லைன். ஓகே, அவருடைய பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரைக்கும் எல்லாமே இந்த பிக்சர்ஸ்லேயே கவர் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே மிக்ஸ்டப்பாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ண நான் வந்து எல்லாத்தையுமே மூவ் பண்ணி கரெக்டான டைம் லைனில் கொண்டு வருவேன். ஸோ நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸை வந்து அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம், இல்லை நீங்கள் சேட் பாக்ஸில் கூட போடலாம், நோ ப்ராப்ளம். ஜெனிஷா அண்ட் ஜீவா, எனக்காக நீங்கள் சேட் பாக்ஸ் பார்த்து சொல்லணும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்கள் அதுக்கு அதை வச்சு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிக்சர்ஸ். ஓகே, இது எல்லாமே என்ன இருக்குன்னா, as you can see இங்கே போட்டிருப்பாங்க ஜம்பிள்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எல்லா பிக்சர்ஸுமே வந்து இடம் மாறி இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பிக்சர்ஸை கரெக்டான ஆர்டரில் கொண்டு வரணும். ஸோ தட் வில் கம்ப்ளீட் த டைம் லைன். மார்க்குடைய சரித்திர அந்த டைம் லைன் வந்து ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணும். இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன வரணும் அப்படின்னா, த பர்த் ஆஃப் மார்க் ஜான், எந்த வீட்டுக்கு அவர் பிறந்திருக்கார் அப்படின்ட்டு. ஸோ அது யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? சரி, இது ட்ரையல்னால நான் காட்டிடுறேன். இதோ இங்க இருக்கு. ஸோ I will just substitute. Okay. So first, Mark, John Mark, he was born to Mary, a very spiritual woman who opened up her house for God's ministry. So மார்க் எங்க பிறந்தார் என்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ அதே போல நம்ம வந்து மார்க்கோடைய ஒவ்வொரு லைஃப் இன்சிடென்ட்டுமே வந்து கரெக்டாக அலைன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எனக்கு சொல்ல நான் வந்து இந்த பீசஸை ஜம்பிள் பண்ணி கரெக்டாக ஆன்சரோட மேட்ச் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த கேமை ப்ளே பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கேம். ஓகேல? ஓகே, நவ் லெட் அஸ் பிகின். நீங்கள் சீக்கிரமாக கேம் செஷனை முடிச்சுட்டு வேர்ட் ஆஃப் கார்டுக்கு போயிடலாம். ஓகே, எனி ஆன்சர்ஸ் சாட் பாக்ஸில் ஆர் ஈவன் அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். ஆர் அப்படி கேம் புரியலன்னா கூட கேட்கலாம், நோ ப்ராப்ளம். நான் மறுபடியும் ஐ வில் ரிப்பீட். அண்ணா சாம் அங்கிள் போட்டிருக்காங்கண்ணா ஃபோர்த் பிக்சர். அதான் செகண்ட். ஃபோர்த் பிக்சர் செகண்ட். ஆக்சுவலி சரி, நான் செகண்ட் சொல்லிடுறேன், ஏன்னா கொஞ்சம் ட்ரிக்கி. செகண்ட் வந்து கரெக்டாக இருக்கு, இட்ஸ் இன் பிளேஸ். ஸோ தேர்ட்லேருந்து ஃபைனல் வரைக்கும் we have to jumble. So second is in place. ஓகே, சதீஷ் அண்ணா வந்து சொல்றாரு பிஷப் ஆகுறது, becoming the bishop is the last. ஓகே, சாரி, நான் அதுவும் கடைசி சொல்லிடுறேன். லாஸ்ட் டூ ஆர் ஆல்சோ இன் பிளேஸ். ஆனா ஃபோர்த் ஒன் வந்து தேர்ட் ஒன்னுக்கு மாத்தணும். கரெக்ட்ப்பா, வெரி குட். எஸ், fourth one will come to third one. Actually Sam uncle was very close, but that second one was already in place. அதனால அது கொஞ்சம் இதுவாயிடுச்சு. பட் Alan is correct. So
The fourth one goes to the third. Fourth கரெக்டா இருக்கு. Correct, aunty, you're right. Fourth is as it is. Correct. Fifth is all. ஆனா 7th one 5th வரணும். 7th, John Mark leaves Paul and yes, correct. John Mark leaves Paul and goes to Jerusalem. Correct. ஒரே நிமிஷம். Okay, next. 7th 6th வரணும். Okay, correct. ஒரு சோலோ பிளேயர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம திலகவதி ஆண்டியே சொன்னாங்க. And Sam uncle was also very close. Satish and also. Satish and also is very, very close. ஆனா ஜான் மார்க் கேரக்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இங்க அங்க இருக்கறனால. ஆமா, that's true. It's a little difficult. ஏன்னா அந்த டைம்லைன் வந்து நானே கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ட். எப்படி இது கொண்டு வரது? பேலன்ஸ் எவ்ரிதிங் கரெக்ட்டா இருக்குண்ணா. எஸ். சோ லெட் அஸ் குள்ள நான் இதான் படிச்சிட்டு இருந்தேன். அதனால எனக்கு சரி for this one. So I know events. That is true. Let us just check the answers. Next slide la answer இருக்கு. Just in case. So answer பாத்தீங்கன்னா first John Mark was born to Mary, a spiritual woman. ரைட் ஷோல போட்டுருங்கனா அப்ப கிளியரா. Okay. Yes, it will be better. Second வந்து he was chosen by Jesus as one of the 70 disciples. தேவன் நம்ம ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் 70 சீஷர்கள்ல ஒருவரா மார்க் இருந்தாரு. அடுத்தது அவர் வீட்டில் அந்த ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போது அவர் மீட்டிங்ல தான் பேதுருக்கான ப்ரேயர் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ பேதுரு வந்து அரெஸ்ட் பண்ணப்படும்போது அவர் வீட்டில் தான் மீட்டிங் நடந்துச்சு. அடுத்தது என்ன பண்ணாருன்னா, பேதுரு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பல ஆண்டுகள் கழித்து பாலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு அசிஸ்டண்டா அவங்க ஜேர்னில அவர் உதவிகள் செய்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா நடுவழியில என்ன பண்ணிட்டாரு, பாலையும் பர்னபாஸையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எருசலேமுக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்டே இல்லாம வந்ததுனால மறுபடியும் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண வரும் பொழுது பர்னபா ஒத்துக்கிட்டாரு. ஆனா பால் சுத்தமா ஒத்துக்கல. அவர் வந்து ஆர்கியூ பண்ணி பர்னபா விட்டே பிரிஞ்சிட்டாரு. ஸோ இந்த மெயின் ஃபைட்டு காரணமே இந்த ஒரு மனிதனா ஆயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகள் கழித்து ஜான் மார்க் அவர் வந்து மனம் தளர விடாம நல்ல ஆண்டவருக்காக உண்மையா ஊழியம் செய்து ஸ்டில் ஹி ஒன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் பால். பவுலுடைய அவருடைய மரியாதையும் அவருடைய ஒப்புதலையும் அவர் பெற்றுட்டாரு ரொம்ப நாள் கழித்து. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவர் வயதான காலங்கள்ல அவர் வந்து அலெக்சாண்ட்ரியான்றது வந்து நார்த் ஆப்பிரிக்கால இருக்கு. ஸோ எகிப்து சைட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். ஸோ அங்க போய் அங்க ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே முதல் சபையை அங்க கண்டுபிடிச்சாரு. ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ டுக் த காஸ்பல் டு ஆப்பிரிக்கா. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வந்து ரத்த சாட்சியை மறிச்சாரு. அதுவும் எப்படின்னா, அந்த அலெக்சாந்திரியா மக்களை வந்து ஆண்டவருக்குள்ளாக நடத்தி கொண்டு வந்ததுனால அங்கிருந்த மக்களே அந்த ஹையர் அத்தாரிட்டிஸே பார்த்து அவங்க வந்து என்னது நம்மளுடைய தெய்வங்களை விட்டு திசை திருப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அவனுடைய கழுத்துல வந்து கயிறை கட்டி அவனை வீதி ஃபுல்லா இழுத்துட்டு போய் அவரை மரிச்சு போற வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க. ஸோ அப்படிதான் he died. ஸோ அதாவது rope was tied onto his neck and he was dragged through the streets till death. ஸோ இப்படிதான் அவர் மரிச்சு போனார் ஆண்டவருக்காக. ஸோ திஸ் இஸ் தி brief life of John Mark. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய்ட் த கேம். தேங்க்யூ. நீங்க எல்லாரும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ரொம்ப தேங்க்யூ. ஸோ let's go to the next session. Over to you, Janisha. Thank you.
தேங்க் யூ சோ மச் அண்ணா. இது வந்து பார்க்க 4 ஸ்லைட்ஸா இருந்தாலும் ஐ நோ ஹவு மச் டைம் யூ டுக் ஜஸ்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் திஸ் ஒன் திங். அண்ட் நீங்க குரூப்ல போடுற அந்த இமேஜும் நீங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணிருக்கீங்கன்னு ஐ நோ. ஸோ தேங்க் யூ சோ மச் அண்ணா. நெக்ஸ்ட் நம்ம பில்லி அங்கிள் செஷன். பில்லி அங்கிள். Yes. I think I have to take time. Right. Thank you, Janusha, Jashuran, and Jiva for your hard work. Jashuran, screen theriyilla? Yes, uncle. Yes, uncle. ஒவ்வொரு டியூஸ்டேயும் ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது கண்டிப்பாகவே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம்னா, ஆண்டவர் மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய கரம் இருந்து வழிநடத்த நம்ம பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு சிலர பெரிய ஆட்கள் என்று நம்ம சொல்வதற்காக இல்லை. தேவனுடைய கரம் எப்படி வந்து வழிநடத்துகிறது, அவங்க தேவனுக்குள்ளாக எப்படி உபயோகிக்கப்படுகிறாங்க என்பதை வந்து நம்ம அதிகமா பார்க்க வேண்டும். இந்த அருமையான டீம் வந்து பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை கண்டுபிடிச்சு மிக அழகான விதத்துல பிக்சரைஸ் பண்ணி கொடுத்ததுக்காக நான் அதிகமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அவங்க டீமா இல்லாதபடிக்கு நான் வெறும் ஒரு கேரக்டர் ஸ்டடி நான் பண்ணியிருந்தேன்னா இந்த தாட்டை நான் ஷேர் பண்ணிருக்கவே மாட்டேன். அவருடைய அந்த டைம் லைனே பார்த்துருக்க மாட்டேன். கண்டிப்பா ஒரு அலெக்சாண்டர்ல இறந்தாருன்னு சொல்லி இதை மட்டும் சரித்திரம் சொல்லி நான் முடிச்சிருப்பேன். பட் இந்த வெரி பியூட்டிஃபுல் வே நமக்கு நல்லா மனசுல ஞாபகம் இருக்கிற அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த யோவான் மார்க்குவை பற்றி எழுதியிருக்கக்கூடிய வசனங்கள், வேதத்துல இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன என்பதை நம்ம குறித்துக் கொள்வது நல்லது. இப்போ ஜஷுரன் போட்டிருக்கிற அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா எண்ட்ல கொடுத்திருக்கிற காரியம் அடிஷனலா இருக்க நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த 7 and 8 பிறகு இருக்கிற அந்த கடைசி ரெண்டும் எக்ஸ்ட்ரா இருக்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் அது மார்க் குழந்தை பிறந்ததா போட்டது இல்லை, பட் அதுக்காக அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர் போட்டிருக்குது. ரைட். அது மேரிக்கு பிறந்ததுன்னு சொல்றது வந்து நமக்கு எல்லாருமே அறிந்திருக்கிறது படி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலதான் முதல் முறையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால அதுல இருந்து துவங்கினது பார்க்கலாம். கடைசி பகுதியில I didn't discourage Jashuran our team, but I have a small observation. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல காரணம் ஜஷுரன் அண்ட் டீம் வந்து they have taken it from இதுதான் அந்த அப்படியே பிக்சர் அவங்க எடுத்துதான் போட்டிருக்காங்க. இவங்க வந்து இவங்க கண்டுபிடிச்சது கிடையாது, போட்டதுதான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு கைட் பண்ண அந்த ஆபீசர் வந்து he is from Ethiopia. எத்தியோப்பியா வந்து ஆப்பிரிக்கால இருக்குது. ஸோ இன் தட் வே அவர் தான் முதலாவது கான்வெர்ட்டா இருக்கணும். பைபிள் ஹிஸ்டரி படி முதலாவது கான்வெர்ட் இன் ஆப்பிரிக்கான்னு சொல்றது வந்து நமக்கு தெரிஞ்சு அவர் இருக்கணும். அதனால மார்க்கு அதன் பின்பு அங்க திருச்சபை உண்டானதுனால போய் அந்த திருச்சபையை நல்ல உருவாக்கி அதன் பின்பு பொறுப்படுத்த அங்க மறித்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். மற்ற வசனங்களையும் நான் கோட் பண்ணியிருக்கிறது காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. எப்பொழுதுமே ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது அந்த கேரக்டர் வைத்து எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாம் பார்த்தா நல்லது. இந்த பிகினிங்கே நம்ம சொன்னது என்னன்னா, we are not going to take அதாவது நிறைய வசனங்கள் கொண்ட கேரக்டர்ஸ் நம்ம படிக்க போறது கிடையாது. மோசே, தாவீது, ஆபிரகாம் போன்ற பெரிய அதிக வசனங்கள் கொண்ட நான் பெரிய கதாபாத்திரங்கள் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி நம்ம படிக்க மாட்டோம். ஆனா குறைவான வசனங்கள் போட்டிருக்கும் பொழுது கண்டிப்பாகவே அந்த எல்லா வசனங்களையும் நம்ம கோட் பண்ணுவது நல்லது. அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஜான் மார்க்க குறித்திருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி வந்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அதை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். நீங்க ஆல்ரெடி வாசிச்சு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரணம் டீம் மெம்பர்ஸ் உங்களை தொடர்ச்சியாக என்கரேஜ் பண்ணதை நான் பார்க்கும் பொழுது ஐ ரியலி தேங்க் காட். அவங்க பல கோணங்களில உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. பிக்சரைஸ் மெசேஜ் அனுப்புறாங்க, பிளஸ் உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்புறாங்க.
பழைய படித்த காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்கிறாங்க. டெஃபினட்டா ஒரு சிலர் வாசிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டாலுமே இப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது கவனிச்சு பார்க்கலாம். யோவான் மார்க்கு குறித்து நம்ம படிக்க போறோம். நம்முடைய மத்தியில் இருக்க ஐடா ஷேரன், மதுரை ICU இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க. ஐடா ஷேரன் அவங்க நமக்காக வாசிக்க போறாங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 13 வசனங்கள் வரை. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தங்கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்ப. Yes, Ida, I'll finish it. Uncle, I'll read. Verse 11 onwards. Yes. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையலாக்கு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பினான். ஆமென். Thank you so much, Ida, and also Janusha for standing up. Thank you. இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது யோவான் மார்க்கு குறித்து 2 வசனங்கள் நம்ம குறிப்பிடுகிறோம். இந்த பிகினிங்ல நம்ம பார்க்கலாம். 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். அந்த யோவான் மார்க்கை பற்றி நம்ம போடப்படுகிறது. அடுத்தது 13ஆம் வசனத்துடைய கடைசி, யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். ஈவன் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயுமே நீங்க வாசிக்க கேட்டிருக்கும் பொழுது நம்ம இந்த பகுதியை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வைத்திருப்போம். இந்த கேரக்டர்ல இருந்து நம்ம பார்க்க போகிற காரியங்கள், முதலாவது we have to look at the person. மார்க்கு, யோவான் மார்க்கு என்ற நபர், அவரை குறித்து நம்ம ஒரு சில குறிப்புகள் பார்த்தோம்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே we are persons. அடுத்தது we are going to talk about ministry. But person is important. மினிஸ்ட்ரியை விட அவர் என்ன செஞ்சாரு, சாதிச்சாரு, அதெல்லாம் 2வது காரியம். அவர் யாரு சொல்லி பாக்குறது ரொம்ப அவசியம். அதுல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது கேம்ல வந்து நம்ம அழகா கொண்டு வந்திருக்காங்க, அந்த 70 சீஷர்களில் ஒருவர்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு ரெக்கார்டு இல்லை, அந்த 70 பேர் இல்லை. 12 பேருடைய பேர் இருக்கு, 70 பேருடைய பேர் இல்லை. இவர் அதிகமாக இருந்திருக்க கூடும். காரணம் காஸ்பல் நம்ம வாசிக்கும் பொழுது இருந்திருக்க கூடும். அதனால he was a disciple. ஆனா அவருடைய பெயர் முதல் முறையாக பைபிள்ல வந்தது என்னன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. அந்த கேம்ல நம்ம பார்த்தது போல பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவருடைய வீட்டுல தான் மரியாள் அந்த யோவான்
ஆகிய மார்க்குடைய அம்மாவுடைய பெயர் மரியாள் சொல்லி திட்டமா போட்டிருக்குது. அவங்க வீட்டுல ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு அவங்க வீட்டுக்கு போனான்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது பேதுருடைய அக்காவா இருக்கலாம், அது மாதிரி இருக்கக்கூடும் சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. எனவே அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியும், அங்க போனார். அதுதான் யோவான் மார்க்கினுடைய முதலாவது முறையாக குறிப்பிடப்பட்டது. ஆனாலும் நம்ம மற்ற இடத்துல வாசிக்கிறது போல இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வீட்டுலதான் ராபோஜனத்துக்கு இயேசுவானவர் அரேஞ்ச் பண்ணது இங்கதான், அந்த மேல் வீடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல, அங்கதான் ராபோஜனத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க கூடும் என்று எதிர்பார்க்கிறாங்க. there are more possibilities. காரணம், அதுக்கு அடுத்த பாயிண்ட பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்துவின் இளம் சீடனாக இருந்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது மார்க் 14ஆம் அதிகாரத்துல 51, 52 வசனங்கள் நம்ம பார்க்கிறது என்னன்னா, இயேசுவானவர் அரெஸ்ட் பண்ணப்படுற, அவங்க வந்து பிடிச்சிட்டு போக வரும் பொழுது சீஷர் ஓடுறாங்க. பேதுரு வந்து அவருடைய ப்ரொடெக்ஷனுக்காக இயேசு கிறிஸ்து ஏதோ காப்பாற்ற போறது மாதிரி நினைச்சிட்டு ஒரு வாள் எடுத்து வெட்டுறாரு. காது மட்டும்தான் வெட்ட முடிஞ்சிச்சுன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். அதன் பின்பு மார்க் 14ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு வாலிபன் அவரை விட்டு ஓடி போனான் என்று போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு சில நினைக்கிறாங்க யோவானா இருக்குன்னு சொல்லிட்டு, வாலிபனா இருக்குன்னு சொல்றது வந்து எப்பவுமே யோவானுக்கு வந்து குறிப்பிடுவாங்க. அவருடைய பெயர் இல்லாதபடிக்கு சுவிசேஷங்கள் இருக்கிறதுனால அது வந்து யோவானா இருக்குன்னு சொல்லி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பேதுரு வந்து ரொம்ப உற்சாகமா காதை வெட்டினாரு, யோவான் வந்து ஓடி போயிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா மார்க்கு காஸ்பல் நம்ம படிக்கும் பொழுது இந்த காரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான விதத்துல இருந்தது. ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போட்டுக்கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். நிர்வாணமான்னு சொல்லும் பொழுது ட்ரெஸ்ஸே போடலன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது ஓவர் கோட் போட்டிருந்தது, அந்த மாதிரி அத துப்பட்டியை தூக்கி போட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லி பாக்குறோம். ரைட், அதுல வந்து ஒரு வாலிபன் சொல்லி போட்டிருக்கிறது. இந்த கமெண்டேட்டர்ஸ் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, I was there, நான் ஐ விட்னஸ். ஜீசஸ் வந்து அவங்க பிடிச்சிட்டு போனது அந்த பேசேஜ் ஃபுல்லா நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது அப்படியே அவங்க அரெஸ்ட் பண்ண காரியங்களை குறித்து எழுதுகிற ஆசிரியர் ஐ வாஸ் வெரி மச் தேர் என்ற காரியத்தை சொல்லுவதற்காக மார்க் தன்னை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவர் விட்டு ஓடி போனதுனால தன்னுடைய பெயரை சொல்லாதபடிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. அதனால எதுக்கு சொல்லுவாங்க, இந்த 2வது பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, அவங்க எல்லாருமே அந்த 12 சிஷ்யர்களோடு கூட இயேசுவானவர் கால்களை கழுவினாரு, அவங்களோட போதித்து கொண்டிருக்கிறார். அதன் பின்புதான் அவங்க புறப்பட்டு கெத்செமனேக்கு போறாங்க. அப்போ கண்டிப்பாகவே அது மார்க்குடைய வீடா இருக்குமானால் அவரும் ஒரு இளம் வாலிபனாக இந்த சீஷர்களோடு சேர்ந்து கெத்செமனேக்கு போயிருந்து அங்கிருந்து போயிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஆனா இன்னைக்கு நான் முக்கியமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்பின ஒரு காரியம் வீடு. வீடு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய ஜான் மார்க் நம்முடைய மத்தியிலிருந்து எழும்பாத காரணம் என்னன்னா, we make church as an activity center, not as a home. Hear me? ஒரு காலத்துல வீடுகள் தான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருந்துச்சு. இப்போ சர்ச்சஸ் வந்து ஆக்டிவிட்டி சென்டரா மாறிடுச்சு. யூத் மீட்டிங் போயிரு, சண்டே ஸ்கூலுக்கு போயிரு, எல்லாம் நீ அங்க இருந்துக்க, வீட்டுக்கு மட்டும் வராது. ஒரு காலத்துல சர்ச்சஸ் எல்லா சர்ச்சும் கேட்டு பாருங்க, பாஸ்டர்ஸ் வீடு விசிட் வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். என்னுடைய மாமனார் வந்து பர்சிஸுடைய அப்பா வந்து சிஎஸ்ஐ பாஸ்டர். அவங்க டைரியில எழுதி வச்சிருப்பாங்க ஒவ்வொருடைய வீட்டுக்கும், பணக்காரங்க, ஏழைங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஒவ்வொருடைய பேரையும் எழுதி இந்த நாள் ஜூலை 13ஆம் தேதி அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அடுத்து என்னைக்கு போகணும், செப்டம்பர் 23ஆம் தேதி போகணும் சொல்லி அவங்க கோட் பண்ணி டிக் பண்ணிருப்பாங்க. ஒரு நாளுக்கு 6-7 வீடுக்கு போவாங்க. இன்னைக்கு பாஸ்டர்ஸ்ட போய் கேளுங்க, இட்ஸ் நாட் தட் பாஸ்டர் ப்ராப்ளம் கிடையாது. என்ன ப்ராப்ளம்னா, நான் ஹவுஸ் விசிட்டுக்கு 7:30 மணிக்கு போனேன்னா அப்பதான் அந்த சித்தி சீரியல் போயிட்டு இருக்கும். ஏன்டா பாஸ்டர் வந்து நம்ம சித்தியை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களேன்னு சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க பாஸ்டர்ஸ் நிறைய பேர் அப்படின்னு சொல்றாங்க. அது சித்தி சீரியல் முடிஞ்சு போச்சு, ரொம்ப காலத்துக்கு முன்னாலே முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரியும். இப்போ ஏன் சொல்றேன்னா,
தட்ஸ் அ வே பீப்புள் ஆர் திங்கிங். அந்த டைம் தான் பிரைம் டைம்ல நல்ல ஒரு சீரியல் போயிட்டு இருக்கும் பொழுது பாஸ்டர் வந்து அட்டகாசம் பண்ணிட்டாரு. ஸோ பாஸ்டர்ஸ் நேச்சுரலி தே டோன்ட் வாண்ட் டு கோ. அது வந்து உங்களுடைய பர்த்டேயா இருக்கலாம், வெட்டிங் அனிவர்சரியா இருக்கலாம், ஃபோன் பண்ணி வேணா கிரீட் பண்ணிக்கிறேன், பட் நான் உங்களை வீட்டுக்கு வந்து விசிட் பண்ண மாட்டேன். ரைட். இன்னொரு காரியம் என்னன்னா, நம்மளுடைய வீடுகளுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை பார்த்தாங்க, வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங், பெரிய பிளெஸிங். இப்ப நம்ம ஈஜிப்ட் மினிஸ்ட்ரியில ஈஸியா நம்ம ஈஜிப்ட் மீட்டிங்க ஒரு காலேஜ் கேம்பஸ்ல, ஒரு சாப்பல்ல, ஒரு ஸ்கூல்ல வச்சு நடத்திடலாம், ஒரு சர்ச்ல வச்சு நடத்திடலாம். ஆனா எவ்வளவு முடியுமோ அதை வந்து ஒரு வீட்டுல வச்சு வைங்கன்னு. காரணம் என்னன்னா, அந்த வீடு வந்து திறந்திருக்கிறது மட்டுமல்ல, அங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுல வந்து there is no doubt about it. சதீஷ் நம்முடைய மத்தியில இருக்காரு, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, ஆந்திர பிரதேஷ் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நானும் எத்தனையோ ஈஜிப்ட் மீட்டிங்ஸ் ஆந்திர பிரதேஷ் போயிருக்கேன். அங்க they meet only in homes. அதுலயும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிள்ளைங்க அவளோட காத்திருப்பாங்க, எப்படா ஈஜிப்ட் மீட்டிங் வரும்னு சொல்லிட்டு. காரணம் ஒரு ரூம்ல பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து அவங்க they enjoy the fellowship. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹஸ்பண்ட்ஸ் லேட்டா ஆபீஸ்ல இருந்து வராங்க, அதனால போக முடியலன்னு சொல்லிடுவோம். அல்லது ஒய்ஃப்ஸ் போனோம்னா, நம்மளுடைய பிள்ளைங்க இப்பதான் படிக்கிறாங்க, எல்கேஜில இருந்து +2 வரைக்கும், அவ்வளவுதான் டென்ஷன் தான். ஈவன் ஒரு சில பேரண்ட்ஸ் காலேஜ் படிச்சாலுமே உட்கார்ந்துருக்கணும் பேரண்ட் பிள்ளைங்களோடன்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம். ஒரு காலத்துல இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க தான் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, அவங்க இந்த ஸ்கூல் ஃபைனல் போர்டு மீட்டிங்ல போர்டு எக்ஸாமுக்காக காத்திருக்காங்க, படிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இப்போ அப்படி கிடையாது. எல்கேஜில இருந்தே அம்மாவும் உட்கார்ந்துருக்கணும், முடிஞ்சா அப்பாவும் உட்கார்ந்துருக்கணும். அந்த மாதிரி 2 பேரும் உட்கார்ந்தா அதை முடியும்னு சொல்லிட்டு எங்க நம்ம வீட்டு தந்தை கொடுக்க. யாரும் வந்தாங்கன்னா, ஐயோ என் பிள்ளையனுடைய படிப்பு போச்சு, அசைன்மெண்ட் பண்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஹோம்ஒர்க் எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்படி போச்சுன்னு சொன்னா ஜான் மார்க்கை நம்ம உருவாக்க முடியாது. ஜான் மார்க் போல அருமையான மக்கள் வர்றாங்கன்னு சொன்னா, குடும்பமா போய் நம்ம சர்ச்சில் ஜெபம் பண்றோம், பெரிய எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா நம்மளுடைய வீட்டுல வந்து அப்படிப்பட்ட பிரேயர் மீட்டிங்ஸ் நடக்கணும். லேட் நைட்ல நடக்கக்கூடிய பிரேயர் மீட்டிங்ஸ் யோசிச்சு பாருங்களேன். மரியாள் வீட்டுல பேதுருக்காக லேட் நைட் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அங்க ஒரு வாலிப பிள்ளையும் இருக்கா, அவதான் போய் ஒட்டு கேட்க போறா, ரோதை. ரைட். எல்லாரும் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, மார்க்கும் அங்க இருந்திருப்பாரு, ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வீடு ஜெபிக்க வீடுகளாக, பைபிள் ஸ்டடி நடத்தக்கூடிய வீடுகளாக, அப்படி திறந்த வீடுகளாக இருக்குமானால் கண்டிப்பாகவே ஜான் மார்க்கை போல அநேகரை நம்ம உருவாக்கி அனுப்ப முடியும் என்பதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரைட். அவருடைய பணிகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ ஐடா வாசிச்ச பகுதியை பார்த்தீங்கன்னா, தட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் நாட் தட் ஏதோ ஒரு விசிட்ல போயிட்டான்னு இல்லை. அந்தியோகியா சர்ச்சில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இவங்களை பிரித்தெடுங்கள், பர்னபாவையும் சவுலையும் பிரித்தெடுத்து என்னுடைய ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு. ரைட். அது வந்து முதலாவது மிஷனரி ஜர்னி. இட்ஸ் அ வெரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், எப்படி ஆதியாகமம் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக பிரிக்கிறதோ, அதே மாதிரி அப்போஸ்தலர்ல 13ஆம் அதிகாரம் ஒரு பெரிய பிரிவை உண்டாக்குறது. எருசலேமை மையமாக வைத்திருக்கிறது, இப்போ அந்தியோகியா மையமாக வைத்திருக்கிறது. எருசலேம் சர்ச் தான் எல்லாமே செய்யணும்னு சொல்லி இருக்கும் பொழுது, இப்போ அந்தியோகியா சர்ச்சே செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். அந்த இடத்துல ஒரு ஹெல்ப்பரா போனது வந்து இட்ஸ் அ ரிமார்க்கபிள் திங். அதனால லூக்கா அது எழுதும் பொழுது ரொம்ப கேஷுவலா யோவானும் அவரோட போனார், உதவிக்காரனா இருந்தான்னு சொல்றது வந்து கேஷுவலா சொல்லியிருக்கவே இல்லை. இட்ஸ் ரியலி மீன்ஸ் இட். ஸோ இன்னைக்கு நானும் நீங்களும் எஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்க ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ்ல, இந்த மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் இனிஷியேட்டிவ்ல யூ ஆர் ஹெல்ப்பர்னு சொன்னீங்கன்னா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். we do not know. அன்னைக்கு மார்க் பார்க்கும் பொழுது யோசிச்சிருக்கே மாட்டார். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டா மாறப்போகுதுன்னு யோசிக்கவே மாட்டார். ஸோ தம்பிமார், தங்கச்சிமார், ஐ வாண்டட் டு சேலஞ்ச் யூ. நீங்க ஒரு சில காரியங்களை சாதாரணமா செய்யலாம், பட் தட் கேன் பி அ ரிமார்க்கபிள் திங். கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு ஜப கூட்டத்துல அதை பற்றி நம்ம பேசுவோம். அது மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க போய், இந்த வாலிப பிள்ளைங்க போய், தனியா போய், வாலிப பையங்க போய்
வைக்கப்படல போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் மிஷன்ஸ்க்காக ஜோம் பண்ண சொல்லி அனுப்பினார். ஹேஸ்டாக் பிரேயர் மீட்டிங் சொல்லுவாங்க அமெரிக்கால. அப்பொழுது சாமுவேல் மில் சொல்லி ஒரு வாலிபர், ஒரு பாஸ்டருடைய பையன், ரொம்ப கோழையான பையன். அவன் அன்னைக்கு அந்த பிரேயர் மீட்டிங்ல ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாரத்தை கொடுத்து, முன்னால வந்த ஒரு நபர் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல மிஷனரி இயக்கங்கள் அந்த ஜபக்கூட்டத்திற்கு காரணம் சொல்றாங்க. அந்த ஜபக்கூட்டத்துல தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி சின்ன எஃபர்ட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது தட் கேன் பி அன் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் என்பதை மறந்து போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம முன்னால் குறிப்பிட்டிருக்கிற வசனங்களின்படி கொலோசையர் 4ஆம் அதிகாரத்திலும் சரி, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல சரி, அங்கெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பர்னபாவுக்கும் பேதுருவுக்கும் அவர் பெரிய ஆதரவா இருந்திருக்கிறார், பெரிய ஆதரவா இருந்திருக்கிறார். இன்ஃபேக்ட் இந்த கேம்ல நம்ம பார்க்கிறது போல அவர் இந்த காஸ்பல் ரைட்டிங்க்கு முக்கியமான ஒரு நபரா இருந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, இது சப்போஸ் டு பி பீட்டர் எழுத வேண்டிய புத்தகம். பேதுருவுடைய காரியத்தை அவர் டிக்டேட் பண்ண மார்க் எழுதியிருக்கார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதனால அவர் ஒரு ஆசிரியரா இருந்தாலும் கூட பேதுருவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே சமயத்துல பர்னபாவும் பவுலை விட்டு பிரிந்து போகும் பொழுது மார்க்கு தான் கூட இருந்து பர்னபாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால ரொம்ப கிளியரா பார்க்கக்கூடியது என்னன்னா, he was not only just ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இல்லாதபடிக்கு he was a great support சொல்லி நம்ம பார்க்கலாம். he was a good writer சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு நான் ரொம்ப சாதாரணமா சொல்றேன், நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய நீட். நம்மளே இந்த பைபிள் சொல்லியிருக்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு ரைட்டிங்னா பிடிக்கும்னு சொல்லி சொல்றீங்கன்னு சொல்லி தெரியாது. நிறைய பேருக்கு பிடிக்காது, உட்கார்ந்து எழுத முடியாது. நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு 10 மணி நேரம் பேச சொல்லுங்க, பேசிட்டு இருப்பேன். ஆனா ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து எழுதுன்னா அவ்வளவுதான், வார்த்தைகள் வராது, தாட்ஸ் வராது, உட்கார்ந்து எழுதுறதுக்குன்னா கை வலிக்கும் எல்லாமே. பட் மார்க் he was a good writer சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. அதே கடைசியில பார்க்கும் பொழுது பவுலுடைய கடைசி கடிதத்துல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ரொம்ப அழகா எழுதிக்கிறார். பவுல் எழுதியிருக்கிறார், மார்க்கு என்னுடைய ஊழியத்துல மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அது நம்ம லைட்டா எடுக்கவே முடியாது. மார்க்கு மூலமாக தான் பிரச்சனையே போன அனுப்பிட்டாலும் கூட பிறகு there was a real reconciliation. அதுக்கு பிறகு பவுலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த கேம்லயே நீங்க பாத்தீங்க. அது முடிஞ்ச பிறகு கடைசி கடிதத்துல கடைசி பகுதியில பவுல் சொல்லுகிறார், மார்க்கு என்னுடைய ஊழியத்துல மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். ஸோ அவருடைய பணியை நம்ம பார்க்கும் பொழுது he was helping Paul also என்பதை மறந்து போகக்கூடாது. இன்னும் 2 விதத்துல நான் பார்க்க விரும்புகிறேன். ஒண்ணு அவருடைய வீக்னஸ், அடுத்தது அவருடைய ஸ்ட்ரெங்க். அதையும் நம்ம பார்த்தோம்னா we can learn. Backslider. இந்த ஜான் மார்க்கை குறித்து நான் ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா, a backslider becoming a powerful witness. பின்வாங்கி போனவர் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மகத்தான பணியாளராய் மாறினார் என்ற ஒரு டைட்டில் தான் நான் அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். பின்வாங்கி போனார். காரணம், இப்ப நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில அதை நம்ம பார்க்கிறோம். கடைசி வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர்களை விட்டு யோவான் மார்க்கு கடந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:13. அது ஒரு வருத்தமான ஒரு இன்சிடென்ட். அதை நான் கண்டிப்பாகவே அவருடைய பயங்கர வீக்னஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒண்ணு ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் கமிட்மெண்ட். உற்சாகமா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அவர் போறாரு, யாரு பர்னபாஸ் போறாரு, சவுல் போறாங்க, நானும் கூட போறேன் சொல்லிட்டு பைய தூக்கி போட்டுட்டு உற்சாகமா போறது. இன்னைக்கு மிஷனரி பணிக்கென்றும் சரி, திருச்சபையின் பணிகளுக்கென்றும் சொல்லி எத்தனையோ வாலிபர்கள் இத மாதிரி படுறாங்க. அங்கிள் போறாங்க, அண்ணன் போறாங்க, நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு கூட போறது, போயிட்டு பேக் அடிச்சுக்கிறது, தலை வலிக்கு, வயிற்று வலிக்குது, கால் வலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். My dear brothers and sisters, that and all half-hearted commitment. I challenge you, my brothers and sisters. ஒரு சில நீங்க எங்க இருக்கிறீங்க, இன்னும் வருங்காலத்துல ஒழித்துக்காக நீங்க போகணும்னு சொல்லி ஆசைப்படுகிறீங்க. I am not talking about மிஷனரி பணி மட்டும் கிடையாது.
ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி மட்டும் கிடையாது. ஒரு சில பணிகளை நீங்க செய்யணும்னு சொல்லி தீர்மானிச்சு வரும் பொழுது அந்த ஹாஃப் ஹார்ட்டட் கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா தட்ஸ் நாட் அட் ஆல் குட். எக்ஸாக்டா ஜான் மார்க்கினுடைய வீக்னஸே ஹாஃப் ஹார்ட்டட் கமிட்மெண்ட் என்று நான் பார்க்க முடிகிறது. மூணாவது, இந்த வீக் பைபிள் ஸ்டடிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்ச இந்த ஒரு புது தாட், கமெண்டேட்டர் போட்டிருக்கும் பொழுது போட்ட ஒரு தாட், ரொம்ப சீரியஸா யோசிக்கிறேன். அது இன்னைக்கு மாலை வேளையில உங்களோட டிஸ்கஸ் பண்ண ஆசைப்படுகிறேன். இந்த பகுதியை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா, நம்ம ஐடாவும் ஜென்ஷாவும் வாசிச்ச பகுதியை பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் பர்னபாஸ். ஆனா பவுல் போய் அற்புதத்தை செய்கிறார். ஸோ ஹி பிகேம்ஸ் கிரேட். உடனே ஈவன் அந்த ஈவில் மேனை பார்த்துட்டு திட்டினது வந்து பர்னபா கிடையாது, பவுல் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பர்னபா தான் கிரேட் இது வரைக்கும். பவுல் வந்து இது வரைக்கும் செகண்ட் பிடல் வாசிச்சுட்டு இருந்தவர், இங்க வந்து இந்த பேசேஜ்ல ப்ராமினெண்டா மாறிடுறாரு. அண்ட் தென் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பவுலும் மை காட், பர்னபாவுடைய பேர் பின்னால போயிடுச்சு. நம்ம பர்னபா பற்றி படிக்கும்போது நம்ம பார்த்திருக்கோம். அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா கூட இருக்கார் பார்த்தீங்களா, யாரு? அவருடைய ரிலேட்டிவ். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இவர் பர்னபாவுடைய நெவியூன்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. இட்ஸ் வெரி கிளியர்லி மென்ஷன். அதனால பர்னபாவுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ். நானும் நீங்களும் மார்க்கோ போல இருந்தோம்னு சொன்னா, என் மாமாவை ஓரம் கட்டிட்டு நீ பெரிய ஆள் ஆயிட்ட, அதனால பை பை நான் போறேன். That's the way I simply put it. அப்படிதான் கமெண்டேட்டர் சொல்றாங்க. அவனுக்கு இருந்த பொறாமை என்னன்னா, ஏய் என் மாமா தான் அவனை உருவாக்கி இருக்காரு, என் மாமா தான் இவ்வளவுதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இப்போ வந்து நீ பெரிய ஆளாயிட்ட, இட்ஸ் வெரி பேட். அப்புறம் நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தட்ஸ் அ ரியல் ரியல் வீக்னஸ். நம்ம எமோஷனல் கோஷன்ட்டை பற்றி பேசணும், நம்மளுடைய அர்ப்பணிப்பெல்லாம் கொடுத்து நம்ம பேசுகிறோம். இது வந்து ஒரு இட்ஸ் நாட் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், இட்ஸ் அன் எமோஷனல் ப்ராப்ளம். அட்டாச்மெண்ட். டாய், எங்க ஊர்க்காரனை விட்டுட்டு நீ மேல ஆயிட்டியா, அவ்வளவுதான். என்னுடைய மாமா, என்னுடைய எங்க வேண்டியவர், அவரை நீ ஓவர்டேக் பண்ணனா நீங்க என்ன பண்ணிட்டு போங்க, அது உங்க ஆர்கனைசேஷன் ஆச்சு, உங்க சர்ச் ஆச்சு, நான் போறேன்னு சொல்லிட்டு போகக்கூடியது. பொறாமையினால ஜான் மார்க் போயிருப்பாரோ என்ற ஒரு கேள்வியும் நம்ம கேட்க வேண்டும். அது ஒரு கேள்விதான், பட் நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம். அதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டத்துல அநேக யங் பீப்புள் தே ஆர் கேரிட் அவே பை தட், வெரி மச் கேரிட் அவே. நீங்க ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். ஊழியங்களில இதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி 15ஆம் அதிகாரத்துல 37-38ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பிரிவினைக்கு மூல காரணமாக இருந்தவராம் போகிறார். ஜான் மார்க் அவன் முன்னால வரல, அதனால போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. they were not discussing. அவங்க பயங்கரமா ஆர்கியூ பண்ணி, அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆர்கியூ பண்ணி they were set apart. இன்னைக்கு நானும் நீங்களும் எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு காரியம், I should not be the root cause for division. எந்த காரணத்தை கொண்டும் பிரிவினை உண்டாக்குவதற்கு நான் ரூட் காஸ் ஆகக்கூடாது. பைபிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, ஜான் மார்க், ஏர்லி சர்ச்ல ஜான் மார்க் என்ன அருமையான டீம்ல அது மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை கமிட்டிஸ், எத்தனை சர்ச்சஸ், எத்தனை ஆர்கனைசேஷன்ஸ் ஜான் மார்க்னால நிரம்பி இருக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஜென்டைல்ஸ் மத்தியில ஊழியம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்போஸ்தலர் 15 நான் ஏன் போட்டிருக்கேன்னு சொன்னா, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் போடல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜெருசலேம் கவுன்சில். எருசலேம் கவுன்சில்ல பேதுரு போய் பிரசன்ட் பண்ணுகிறார், பவுலும் போய் பிரசன்ட் பண்ணுகிறார். அதுக்கு பிறகு யாக்கோபு வந்து தீர்மானிக்கிறார், இனிமேல் புறஜாதிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, இந்த காரியங்கள் மட்டும் செஞ்சா போதுன்னு சொல்லி கடிதத்தை எழுதி கொடுத்து, நீங்க போய் இதை வாசிங்க சொல்லிட்டு சைலஸ் மூலமா கொடுத்து விடுறாங்கன்னு பார்த்தோம். அதன் பின்பு என்ன சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன். அங்க சர்ச்ல பயங்கர சந்தோஷம். மார்க் இது பர்னபாஸுக்கு பயங்கர சந்தோஷம், பவுலுக்கு பயங்கர சந்தோஷம். ஈவன் சைலஸ் என்ன சொல்றாருன்னா, ஐ ஸ்டே பேக், உங்களோட இருந்து நான் பணி செய்யறேன்னு சொல்ற அளவுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா அந்த ரிதம் கட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் சர்ச்சஸ்ல, மினிஸ்ட்ரீஸ்ல, நாட் ஓன்லி we are dividing the people,
நல்ல மினிஸ்ட்ரி வளர்ந்துட்டு இருக்க இடத்துல பயங்கரமா உடைச்சு போட்டுரும். இட் இஸ் நாட் ஒன்லி 2 பேர் சண்டை போட்டுட்டு அப்பா நம்ம போறது மட்டும் கிடையாது, மினிஸ்ட்ரியே சந்தோஷமா போகாதபடிக்கு ஆவதற்கு அவருடைய பலவீனம் இருந்ததாக நம்ம பார்க்க முடியுது. ரைட். லாஸ்டா அவருடைய ஸ்ட்ரென்த் அதிகமா நம்ம வாசிக்க முடியல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே செயல்பட்டிருக்கிறார். தேவனுடைய கரம் அவரோடு இருந்ததுக்கு நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 4 காரியத்தை மட்டும் சொல்லி நான் குயிக்கா முடிக்க விரும்புகிறேன். ஒண்ணு வந்து அந்த ரீகமிட்மெண்ட், அந்த பேக்கிலடாக திரும்ப இருக்கா பார்த்தீங்களா, ரீகமிட்மெண்ட் வந்து இட்ஸ் அமேசிங். இது வந்து பர்னபாஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கிரெடிட், மென்டார் பண்ணான்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கிரெடிட். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நான் எப்படி பாக்குறேன்னா, தேவனுடைய ஆவியானவர் இந்த மனுஷனை உருவாக்கி இருக்கிறார், பின்வாங்கி போனவனை உருவாக்கி இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். கடைசியில ஈவன் நாட் அன் யங் மேன், லேட்டர் பார்ட் ஈவன் பவுலுக்குமே அவர் ரொம்ப அருமையான விதத்துல பணி செய்தான்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஹி வாஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் மேன், பட் ஏர்லியர் டேஸ்ல ஹி ஹேட் அ ப்ராப்ளம் சொல்லிட்டு நற்செய்தியை எழுதினவர், காஸ்பல் ரைட்டர். தட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்க். இன்ஃபேக்ட் மத்தேயும் லூக்காவும் இவரை பார்த்துதான் எழுதியிருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறதுனால மார்க்கு சுவிசேஷகர் வந்து ஒரு மிக முக்கியமானது பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், வீழ்ச்சி இறுதியானதல்ல. ஃபால் இஸ் நாட் ஃபைனல். இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது ஃபால் இஸ் நாட் ஃபைனல். இன்னைக்கு பேக்ஸ்லைட் ஆகி போயிருக்கிற நம்மளுடைய ஃபெலோஷிப்ல இருந்து, நம்ம சர்ச்சில் இருந்து ஏராளமான வாலிப பிள்ளைங்க அவங்க திங்க் பண்றாங்க, அவ்வளவுதான் நான் பாவத்துல விழுந்துட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால பிரச்சனை வந்துருச்சு, அதனால அவ்வளவுதான் நான் ஒழித்துக்கு வர மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். போன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ரிமெம்பர், அவனுக்கு இருந்த ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஃபால் இஸ் நாட் ஃபைனல் சொல்லிட்டு அவர் திரும்பி வந்திருக்கான்னு சொல்லி பார்க்க முடியுது. கடைசியாக இன்னொரு தாட்டையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை ஆரம்பத்துல பிரச்சனைகள் காணப்பட்டாலும் முடிவு சூப்பர். பவுல் வந்து ரொம்ப அழகா எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலையும் சரி, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பேதுரும் எழுதுகிறார். மார்க்கு எவ்வளவு பிரயோஜனமானவன் சொல்லிட்டு இன்னைக்கு உற்சாகமா ஸ்டார்ட் பண்றாங்க, முடிவு வந்து பரிதாபமா இருக்கிறது. ஜான் மார்க் வந்து முன்னால வந்து பிரச்சனையா இருந்தாரு, ஆனா பின்னால பார்க்கும் பொழுது அலெக்சாண்ட்ரியாவுக்கு காஸ்பல் கொண்டு போனது மட்டுமல்ல, பைபிள் படி நம்ம பார்க்கும் பொழுதுமே he was really great. சோ இன்னைக்கு பல குறிப்புகளை இந்த ஜான் மார்க்குடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கலாம். குறிப்பாக வாலிப பிள்ளைங்களுக்கு நான் எச்சரிப்பா கொடுக்க காரியம், நீங்க என்ன நிலையில இருந்தாலும் சரி, ஒருவேளை உற்சாகமா இருந்தீங்கன்னா ஜான் மார்க்க மாதிரி கீழே விழுந்துடாதீங்க. ஒருவேளை பேக்ஸ்லைட் ஆகி உங்க சர்ச்சில் உங்க ஊழியத்துல ஏதாவது பிரச்சனை ஆகி கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா ஜான் மார்க்க நல்ல உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க. ஃபால் இஸ் நாட் ஃபைனல். கண்டிப்பாகவே நம்ம தொடர்ந்து நம்ம நிலைத்திருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவில இருந்து நம்ம அழைச்சிட்டு கொண்டு போவார் ஆண்டவர், கொண்டு போவார். தட்ஸ் மை டிசையர். நம்மளுடைய இடங்களிலிருந்து மக்கள் பல தேசங்களுக்கும் கான்டினென்ட்ஸ்க்கும் போகணும்னு ஆசைப்படுறேன். தட்ஸ் மை டிசையர். அதுதான் நான் மிஷன்ஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவில இருந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கும் பலதரப்பட்ட தேசங்களுக்கு நம்ம போகணும்னா இன்னைக்கு we have to raise ஜான் மார்க். ஓகே, நெக்ஸ்ட் வீக் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் படிக்க போகிறோம். that he will inform you. Right, this is for question answer time. ஜனிஷா, ஜஷரன், ஜீவா 3 பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தே சஜஸ்டட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து முன்னால வந்து பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லி கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். அது வந்து பேசிக்கா நம்மள பர்சனல் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக. இந்த டிஸ்கஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. நான் வந்து 3 கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கிறேன். பட் இட் இஸ் அப் டு யூ. இதை நீங்க டிஸ்கஸ் பண்ணா நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், அல்லது வேற பாயிண்ட்ஸை வந்து நீங்க கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் அவர் இதுதான் டிஸ்கஷனுக்காக. இன்னைக்கு ரிலேட்டிவாக நம்ம ஊர்க்காரன் சொல்லி இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாதான் மார்க்கோ போல பிரச்சனை வருகிறதா என்று நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ரெலவென்ட் ஆர் irrelevant, பட் எனக்கு வந்து நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ஊர்க்காரன், இந்த ஜாதிக்காரன், இந்த திருச்சபையின்காரன் நேத்து இங்கிலீஷ் குரூப்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டா ஒரு பாப்பா, அங்கிள் நாங்க ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் ஒரு கொயர்ல இருந்தேன், நான் உற்சாகமா பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்து கேட்டான், நீ எந்த சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு என் சர்ச்சு பேரை சொன்னேன். அவன் சொன்னா, நான் வந்து அந்த சர்ச்சுக்கு போறேன். விரிஞ்சு போச்சு. எனக்கு அப்படியே ஸ்பிரிட் போயிடுச்சு அங்கிள். நேத்து நம்ம எபேசியர் திருச்சபை குறித்து பேசும் பொழுது she asked this wonderful question. Very true, very true. ஏன் சர்ச்சு, ஏன் டினாமினேஷன், அதை பிடிச்சிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் நம்ம ஓரங்கட்டுறது.
அதே மாதிரி ஒரு பேக்ஸ்லைட் ஆகிறவங்க வந்து எப்படி திரும்பி வரலாம் என்ற ஒரு கேள்வியும் நம்ம கேட்கலாம். மூணாவது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா நான் திங்க் பண்ணியிருக்கேன். தலைவர்கள் என் பேரை வச்சு வாக்குவாதம் பண்றாங்க, நான் என்ன பண்ண முடியும்? இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். அது அவனுடைய பிரச்சனை. பர்னபாவும் பவுலும் அடிப்படி சண்டை போடுறாங்க, பட் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு கேள்வியும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். எனிவே, ஓவர் டு ஜனுஷா. You can ask questions and then we can discuss. Yes, thank you so much uncle. எனக்கு இந்த 2 தீமோத்தேயுல 4:11 ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி the little things that we do, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்றதுல ஒரு சிம்பிள் அங்கிள் எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த பைபிள் ரீடிங் அண்ட் ப்ரேயர் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அந்த பைபிள் ரீடிங் தான் அந்த ஒரு ஹோல் செஷனுக்குமே பேஸா வருது. சோ அந்த மாதிரி நம்ம செய்யற காரியங்களை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சீரியஸா யோசிக்கிறோங்கிற ஒரு கேள்வி, அந்த கேள்வி எனக்குள்ளால வந்துச்சு. நான் எவ்வளவு தூரத்துக்கு நான் பண்ற காரியங்களை சீரியஸா யோசிக்கிறேன், அது நாளைக்கு மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேனா அப்படிங்கிற காரியங்களை நான் யோசிச்சு பார்த்தேன். ஸ்பெஷலி யங் பீப்புள தான் அங்கிள் பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கி நல்ல சேலஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம தான் இனி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. நான் வந்து ஜான் மார்க்கை யங் பேக் தான் நான் பாக்குறேன். அவர் வந்து ஆலன் சொன்ன மாதிரி, ஜெஷரன் சொன்ன மாதிரி ஒரு பிஷப் ஆனாரு, அதெல்லாம் செகண்டரி தான். ஒரு யங் மேனா பட்ட பாடுகளை தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ. பில்லியன்டல் வைஃப்ஸ்ல ஓல்டர் பீப்புளுக்கு ரெஸ்ட் கொடுத்துறீங்க அங்கிள். எஸ் ஜென்சா. எஸ் அண்ணா. Thank you uncle. Uncle, I have a doubt. Actually, while preparing for this game and other things, uncle, எனக்கு ஒரு முக்கியமான டவுட் கிராஸ் ஆச்சு. நான் அந்த லைக் விக்கிபீடியா அண்ட் அதர் அந்த அக்கௌண்ட்ஸ் ரெஃபர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மார்க் that is mentioned John Mark and Mark the Evangelist வேற people and Mark cousin of Barnabas வேற people என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Is it true uncle or are they all the same person? அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது எனக்கு நேத்து. ஓ see, anyway நான் அது கேள்விப்பட்டதில்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பர்னபாவும் பேதுருவும் வெரி மச் ரிலேட்டிவ்ஸ், வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அது நமக்கு தெரியும், பைபிளே பார்க்கிறோம். அதனால ஜான் மார்க்க வந்து பர்னபாவுடைய ரிலேட்டிவ் போட்டிருக்குது, அதே மாதிரி பேதுருவும் கோட் பண்றாரு. அதனால ஐ டோன்ட் திங்க் தே ஆர் டிஃபரெண்ட். அண்ட் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி பேதுருவை மையமா வச்சுதான் அந்த 2வது காஸ்பல் இருக்குது, மார்க் காஸ்பல் இருக்குது. அதனால அந்த ஒரு கொஸ்டின் இட்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் தான் நான் நினைக்கிறேன். எஸ் அங்கிள். ஆக்சுவலி அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த லிங்க் வந்து அந்த இதில் கொடுத்துருப்பேன். நம்ம இதில் விக்கிபீடியா அந்த வெப்சைட்லேயே இருக்கும். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த Hippolytus, according to the accounts of Hippolytus, he is saying that those 3 marks are different அப்படின்ட்டு, but that is not like confirmed. So he is saying from his point. Another pastor in 1974 he said they are all the same mark அப்படின்ட்டு. So அதனால that's why I asked that question uncle. Mostly I will go with that last 2வது point தான். They are all same person. Yes, The Sam. அண்ணா, எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம இஜிஎஃப் குரூப்ல நம்மளுடைய விசுவாச ஐக்கியத்திலேயே நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு லீடிங் ரோல் எடுத்து இருந்தவங்க திடீர்னு பின்வாங்கி போயிடுறாங்க, சைட்லைன் ஆகி போயிடுறாங்க. அப்போ நம்மளும் அவங்கள ரைட் ஆஃப் பண்ணிடுறோம். சரி, இனி அவங்க கிட்ட போயிட்டு காரியம் இல்லைன்னு. ஆஸ் எ பிலீவர் நம்ம என்ன பண்ணணும் அவங்கள திருப்பி கொண்டு வர்றதுக்கு? காந்தி நம்ம மத்தியில இருக்காங்க. But Gandhi can mention many names. I can think of it, ஒரு சில names. I think anyway, Sam, நீங்க பதில் சொல்ல போறீங்களா அல்லது ஒரு கேள்வி? அது இல்ல, நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம இதுலயே ஃபெலோஷிப்லயே நல்லா ஆக்டிவ் ரோல் இருப்பாங்க, திடீர்னு என்னன்னு தெரியாது பின்வாங்கி போயிடுறாங்க, இன்வால்வ் ஆகுறதுல. அவங்கள எப்படி நம்ம திருப்பி கொண்டு வர முடியும்? ஆஸ் எ பிலீவர் நம்ம என்ன பண்ண முடியும்? பர்னபா பண்ண மாதிரி நம்ம எப்படி அதை பண்ண முடியும்? தேங்க்யூ பசாம். எனிவே பசாம் வந்து நிறைய பேர் அது மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அதனாலதான் நான் கேட்டேன் அவரே ஆன்சர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய மைண்ட் முக்கியம். அதாவது we have to think differently. யாராவது மோசமானா அவனை ஓரம் கட்டணும் சொல்ற அந்த ஐடியா வந்து இட்ஸ் வெரி பேட் ஐடியா.
தென் ரெண்டாவது காரியம் நான் பார்க்கறது என்னன்னா ரீசன்ஸ். இன்னைக்கு நான் முன்னால் சொன்னது போல நம்ம ஊர்க்காரன், நம்மளுடைய சர்ச் மெம்பர் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா இவங்க யூஸ்வலா மாற்றுறது வந்து ஏதாவது பொண்ணுங்க பையங்க பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுதான் நிறைய இடத்துல பாக்குறது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து இந்த கமிட்டிஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. டாமினேட் பண்ணனா அவனை ஒரு ஹர்ட் பண்ணி பேசுறது, அவன் ஹர்ட் பண்ணி போனானா அப்பாடா தொலைஞ்சு போனான் போட்டோம் சொல்லிட்டு அனுப்புறது. அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள். நமக்கு வந்து வேண்டியது குவைட்டா இருக்கவங்க தான். குவைட்டா தானே நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தானா அவனை ஓரம் கட்டிடணும்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுறது. இதெல்லாம் நம்முடைய மைண்ட் செட்டே தப்பு. ஸோ அதனால we have to change ourselves. அது வந்து சாம்டைய பாயிண்ட்ல நான் கண்டிப்பாவே நான் யோசிக்கக்கூடியது. அண்ட் we are very spiritual. நம்ம பேசுற ஸ்பிரிச்சுவலா இருக்கும், பட் ப்ராக்டிக்கலா we are not spiritual. அந்த கிறிஸ்டியன் லவ், ஹியூமிலிட்டி, சர்வன்ட்ஹுட். ஜீசஸ் வந்து யூதாஸ் காரியத்துடைய காலையே கழுவுனான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுறோம். இன்னைக்கு நமக்கு சதி பண்றான்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலோஷிப் இருந்தாலும் கூட அவங்க காலை கழுவுறதுக்கோ அல்லது அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு நமக்கு மனசே வரல. அவங்க மூஞ்ச பார்த்து கூட குட் மார்னிங் சொல்றதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த சர்ச்சில் அந்த மினிஸ்ட்ரியில கஷ்டம் இருக்கும். தென் இன்னொரு பாயிண்ட்டும் கன்ஃபரண்ட் பண்றதுன்னு ஒரு வேர்ட் நான் பார்க்கிறேன். we are as a movement we are not ready to confront people. இப்போ சாம் வந்து என்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தாருன்னா அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லி ஏதாவது திருத்தணும்னு யோசிக்க கூடாது. he has to come and confront me. நாங்க ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்றேன். இப்போ நான் சாம்கிட்ட ப்ராப்ளத்தை ஒரு பார்த்தேன்னு சொன்னேன்னா நான் போய் வேற யார்ட்டையாவது போய் சொல்லி சாம்கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லக்கூடாது. I have to confront him. சரியா? ஸோ கண்டிப்பாகவே we have to do that. அப்படி நம்ம கன்ஃபரண்ட் பண்றதுக்கு we need to have a grace. கன்ஃபரண்ட் பண்ணதுன்னா போய் சட்டையை பிடிச்சிட்டு அடிக்கிறது கிடையாது. அதனால in a right way we have to talk to them. ஏன் அப்படி பண்றீங்க, ஏன் அப்படி இருக்குது, உங்களுடைய ப்ராப்ளம் என்ன சொல்லி நம்ம பேசணும்னா it will be very useful. காரணம் எங்க ரீஜன்ல அடுத்த ஜனவரி மாசத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது, ரீஜனல் கான்ஃபரன்ஸ். அதுல ஒரு டாக் கொடுத்துருக்காங்க, இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்பவே நான் ப்ரிப்பேர் பண்ண துவங்கிட்டேன். இட்ஸ் ஈஸி டாபிக். ஆனா நம்ம ஃபெலோஷிப்ல இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் பாத்தீங்களா பெரிய பிரச்சனை. ஏன் சொன்னா இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதான் பாக்குறேன். ஏன் சொன்னா இந்த டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை புள்ள போட்டுறோம் பாத்தீங்களா. இன்னைக்கு நம்ம ஃபெலோஷிப்ல அதுதான் நிறைய நடக்குது. அதை எடுத்துட்டு அந்த மேட்டை தூக்கி போட்டுட்டு கிளீன் பண்ணாம அது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாராவது ஒருத்தன் போனோம்னா அவனை ஓரம் கட்டுறது அல்லது குப்பைகளை போற மாதிரி போட்டு விட்டுட்டு போயிடுறோம். அதனாலதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒரு மன வேதனோட நான் சொல்றேன். இட்ஸ் நாட் ஓன்லி இன் மை ரீஜன், எவ்ரிவேர் இட் இஸ் தட். சர்ச்சில் அதான் ப்ராப்ளம். பிசாசு அதை தான் பயங்கரமா செய்ய பார்க்கலாம். But Christopher, you have something to say? But Christopher? அதானே இப்ப இந்த இதை வந்து ஏர்லி டேஸ்ல அந்த மாதிரி நான் இப்ப இந்த காலங்கள் ஒரு 2090க்கு அப்புறமா தான் இந்த மாதிரி காரியங்கள் நீங்க சொன்ன காரியங்கள் நிறைய நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காரியங்கள் வந்து அதிகமா நம்ம இயக்க மினிஸ்ட்ரியில இல்ல. சோ இப்ப நிறைய இந்த மாதிரி காரியங்கள் நம்ம இதுல நிறைய நடக்கிறதுனால திரும்ப அவங்க கேட்ட மாதிரி அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்றோங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியாது. கிறிஸ்டோபர், நான் ரெண்டு காரியத்தை கரெக்ட் பண்ண விரும்புறேன். நீங்க என்ன சொன்னீங்க 2019 பிறகு? இல்ல 2000க்கு அப்புறம் ஒரு அதாவது 90க்கு அப்புறமா 90க்கு அப்புறமா தான் நிறைய காரியங்கள் இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் கட் ஆகிற மாதிரி ஹேட் ஆகி போய் வர்றது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள். சோ அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நம்ம இதுல இல்லன்ற மாதிரி என்னுடைய இது. ஓகே, அது ஒரு காயம். நான் அப்படி சொல்ல போனேன்னா கிறிஸ்டோபர் வந்து அதுக்கு பிறகு தான் இன்வால்வ் பண்ண துவங்கிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் நீங்க அமைதியா இருந்திருக்கீங்கன்னு சொல்லி அப்படி நான் சொல்லிடுவேன். ரைட், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய காரியம் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் யூ அண்ட் EGF. இட்ஸ் அபவுட் சர்ச் as a whole and it's about the organizations. அப்படி நான் சொல்லும் பொழுது 1992ல நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் ஆகவும் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகும் பொழுது இந்த ஃபைனான்ஸ் பாலிசியை மாத்தினாங்கன்னு சொல்றது வந்து the whole India is talking. அதுக்கு பிறகு ஒரு பெரிய சேஞ்ச் மைண்ட் செட்டே வந்துருச்சுன்னு சொல்றாங்க, இன்க்ளூடிங் இன் மினிஸ்ட்ரி.
நீங்க நிறைய கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் போய் கேட்டு பாருங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க 1990க்கு பிறகு ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சு. ஸோ இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். அண்ட் பட் கிறிஸ்டபர், யூ ஆர் வெரி ரைட். நான் வந்து உங்களை சும்மா ஜோக்குக்காக நான் சொல்றேன், இன்வால்வ் பண்ணலன்னு சொல்லிட்டு, பட் ஐ நோ வாட் யூ மீன் இஸ் வெரி ரைட். தட் we need to seriously think about it. Very serious. Thank you. Yes, Janisha. Yes, uncle. நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க சொல்லும்போது அந்த ரியல் ரிகன்சிலேஷன், இப்போ for young people நாங்க எப்படி தப்பு பண்ணும்போது we don't want our mentors to point that again. இப்ப தப்பு பண்ணிட்டோம்னா ஓகே, ஒரு ஃபெலோஷிப்ல ஒரு தப்பு வந்துச்சுன்னா இனிமே அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம்னா அது அங்க முடிஞ்சிரும். பட் வென் அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்து நீ போன மாசம் அப்படி பண்ண, இந்த வருஷம் இதை, பிகாஸ் மென்டார்ஸ் சொல்லும் போது யூ நோ அஸ், ஃபுல்லுமே தெரியும், எங்களை பத்தி எல்லாமே தெரியும். தெரிஞ்சுட்டு when you pinpoint அந்த மென்டார்ஸ் கிட்ட இருந்து நாங்க அதை எதிர்பார்க்கும் போது, ஐயோ இவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே, செக்குலர் பீப்புள் நாங்க வெளியே போகும்போது இனி என்னென்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருது. அந்த ரியல் ரெக்கன்சிலியேஷன் எவ்வளவு தூரத்துக்கு வருதுங்கிறது ஒரு குவெஸ்டின் மார்க்கா இருக்கு நிறைய இடங்கள்ல. So that, I think that is also one thing that we have to, when people change, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, இப்போ பால் மாதிரி அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன்னு நம்மளால எழுத முடியுதா அப்படிங்கறது, அன்னைக்கு அவன் அப்படி பண்ணால அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல அட் டைம்ஸ். ஸோ அது யோசிச்சேன். இன்னைக்கு நம்ம இனி ப்ரே பண்ணி முடிச்சிடலாம், டைம் இஸ் ரன்னிங். ஓகே, சதீஷ் அண்ணா ப்ரே பண்றீங்களாண்ணா? Sure, Janj. Let's pray. Our gracious Heavenly Father, thanks for this wonderful day. Thanks for this wonderful time, Lord. Thanks for helping us to gather in this way and to study the character study of John Mark. And thanks for Billy Uncle for the wonderful way that he made us to understand and realize many things in our lives by studying the character of John Mark. And forgive us because of us, if many people are not united or breaking because of us, Lord, please forgive us and help us not to do such mistakes in the future, and help us to reconcile and help us to always come back, Lord, as you reminded us that failure, falling is not final. That help us to come back if we are backsliding, and or if we are sustaining, and help us, give us the strength and grace that we may do well by bringing glory to your name, by serving you and by loving you, Lord. And thanks once again for this wonderful Bible study, and help us to abide in the values of love and unity in wherever we are, Lord, and help us to glorify your name through our lives. And thanks once again for all the people who took participate in this Bible study, and we believe that you talk to each one of us, and whoever listening through offline through YouTube also, we are praying for them. Continue to transform us and continue to enrich us with your word, and so that we may be transformed like you, Lord. We submit all of ourselves, everything into your mighty hands. In Jesus' mighty name we pray. Amen. Thank you so much, Anna. Thank you, Billy Uncle. Thank you, everyone. எனக்கு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் தான் இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் எங்க கூட பேசி, லைக் நீங்க எல்லாரும் இன்வால்வ் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சமாவது எனர்ஜி வரும். இல்லாட்டி நாங்களாம் அப்படி என்ன யாருமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுவோம். நாங்க தான் லைக் தப்பு எங்க மேலதான். லைக் சோ அந்த மாதிரி இருக்கணும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். லைக் நீங்களும் க்ளோசிங் ப்ரேயர் வாலண்டியர் பண்ணா, இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களா பண்றதுக்கு நீங்க வாலண்டியர் பண்ணீங்கன்னா லைக் வில் பி சோ ஹாப்பி, எக்ஸைட்டட். அண்ட் டைம்க்கு ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிருங்கிற அப்ஜெக்டிவ் நான் அந்த ஒரு டிசிஷனை விடவே கூடாதுன்னு புடிச்சிட்டு இருக்கோம். ஒன்லி தென் அப்பதான் கேம் எல்லாம் டைமுக்கு போகும், இல்லாட்டி எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ டைம்க்கு ஜாயின் பண்ணுங்க. உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சுன்னா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம், எக்ஸைட்டடா இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்டோட நம்ம பண்ணலாம். தீமாட்டிக்